ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல எல்லாருமே இப்ப ட்ரெயின்ல நிச்சயதார்த்தத்துக்காக பீகார் போய்கிட்டு இருக்காங்க. இங்க கஸ்தூரியும் கார்த்திகாவும் வந்திருக்கிறாங்க. மத்தபடி நடேசன், அதுக்கப்புறம் என்ன அண்ணன் தம்பிங்க, நம்ம நிலா இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம சந்தா வழக்கம் போல சேரனுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, கிளம்பிட்டோம் எல்லாம் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நிஜமாலுமா அப்படின்னு சந்தேகமா கேக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேரன் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்புறாப்புல. போட்டோவுல பார்த்துட்டு உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க தான் எல்லாத்தோட அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். இந்த பக்கம் கார்த்திகா இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சோழன் நிலாவோட காலை தூக்கி தன்னோட மடியில வச்சு அமுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. கொஞ்ச நேரம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் நடேசன் என்னாலாம் உட்கார முடியாது, நான் அப்படி வெளியில போறேன் அப்படின்னு ஓடி போய் வாசல்ல நின்னுகிட்டு இருக்க, அங்க நம்ம கஸ்தூரி வராங்க. அப்ப என்ன உன் பொண்ணு இங்கேயே இருக்கு அப்படின்னு கேட்க, அப்பதான் நடேசனுக்கே கார்த்திகாவோட வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும். பேசாம உன் பொண்ண என் பையனுக்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நானும் பாத்தீங்கன்னா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னும் அங்க கஸ்தூரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா நம்ம சோழன் நிலாவை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்க ஒரு இடத்துல நின்று பேசி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கலைங்க. எல்லாருமே ட்ரெயின்ல பீகாருக்கு போறதை தான் அப்படியே காமிக்கிறாங்க. டிராவல்ல என்னெல்லாம் சின்ன சின்னதா நடக்குமோ அதை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.